ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஏஎஃப் சமையல். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன் குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எப்பவும் செய்கிற குழம்பு டேஸ்ட்டை இல்லாமல் கொஞ்சம் தனியாக மசாலா மீன் குழம்பு மசாலா ரெடி பண்ணி அப்புறமா இந்த மீன் குழம்போடு ஆட் பண்ணி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் மீன் குழம்பு மசாலா எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 பெரிய தக்காளி நைஸாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 3, பச்சை மிளகாய் 8, சிவப்பு மிளகாய் 5, அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை கையளவு, கடுகு உளுந்து 1/2 டீஸ்பூன், மல்லி 4 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 2 டீஸ்பூன், மிளகு வெந்தயம் சீரகம் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 3 டீஸ்பூன், பூண்டு 15 பல் எடுத்துக்கோங்க, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், புளி பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்துக்கோங்க, 1/2 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் பேன் வச்சு பேன் நல்லா ஹீட் ஆனதும் மசாலா ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்துட்டு நல்லெண்ணெய் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் ரொம்ப நல்லது. நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம முழு மல்லி இருக்குல்ல, அதை ஆட் பண்ணி நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் நம்ம வெங்காயம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் பாதி வெங்காயமும் பூண்டு மட்டும் இதில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு சிவப்பு மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்ச மிளகு வெந்தயம் சீரகம் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சாப் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டேன். இது எல்லாமே லைட்டாக வதங்கினதும் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட நம்ம கொஞ்சமாக ஒரு ஹாஃப் காஷ்மீரி சில்லி பவுடரில் கொஞ்சம் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதோட நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் ஆட் பண்ணிக்கிறோம். இது எல்லாமே எண்ணெயில் வதக்கி நல்லா ரெடி ஆகிடுச்சு மசாலா. இதை ஒரு சைடு வந்துட்டு நம்ம ஆற விட்டுட்டு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் சட்டி வச்சு அதில் எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்து போட்டிருக்கேன். அடுத்து வெந்தயம் சீரகம் லைட்டாக போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம மிச்சம் இருக்குல்ல ஆனியன், அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம எண்ணெயில் ஏன் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் குழம்புல வந்துட்டு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். பார்க்க எண்ணெயோட கலரே உங்களுக்கு நல்லாயிருக்கும், ரெட் கலரில் மாறி இருக்கும். மசாலாவில் நம்ம இந்த இப்போ போடுற எல்லா ஐட்டம்ஸும் ஆட் பண்ணியிருப்போம். அதனால் இதில் கொஞ்சமாக தான் நான் போட்டிருக்கேன் குழம்புக்கு. நம்ம மிக்சியில் மசாலாவோடு சேர்த்து அரைச்சி போடும்போது அந்த ஸ்மெல்லோடு நல்லாயிருக்கும் குழம்பு. இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளியை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு நம்ம இந்த குழம்பு கொதிக்கிறதுல இதோட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டோம். நம்ம மசாலாலையும் மிளகாத்தூள் மிளகாய் இதெல்லாம் போட்டிருக்கோம். அதனால் நீங்கள் கொஞ்சம் காரம் கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. இது எல்லாமே சேர்த்து கிண்டி விட்டு இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு மீனோட தலையை போட்டுக்கோங்க.
தலை போட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம உடம்பு வால் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். மீன் துண்டெல்லாம் இப்போ சேர்த்தாச்சு. இங்கே பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கிடலாம். ரொம்பவே சுவையான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.